வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் தாங்க பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு வந்து இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நேற்று வந்து ஃப்ரைடே நைட்டு நம்ம பார்க்குறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு தாங்க கொடுக்குறாரு பிக் பாஸ். ராயல் என்ஃபீல்டுக்கான A23 ரம்மி அவங்க வந்து டாஸ்க் வைக்கிறாங்க. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு தராங்கங்க. இதில் முத்துக்குமார் தாங்க வின் பண்ணுறாரு. எப்படி சூப்பராக வின் பண்ணுறாரு அவர். ஆனால் ஈஸி தான் வச்சுக்கிங்களேன். அவருக்கு என்னென்னா, முத்துக்குமாருக்கு வின் பண்ணி ஏதாவது ஒரு அவார்ட் மாதிரி கொடுக்கணும், ரிவார்ட் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சாரா என்னன்றது புரியல. ஏன்னா மற்றவங்களோட பசில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். முத்துக்குமார்து வந்து அந்த ஹேர் ஸ்டைலோடு இருக்கிறதுனால ஈஸியாக அந்த விக்கு அழகாக செட் பண்ணான்னா அவனோட ஃபேஸ் வந்துடும். ஸோ டக்குன்னு அவரும் ரெடி பண்ணிக்கிட்டாரு ஃபாஸ்ட்டாக. ஆனால் சுறுசுறுப்பு சொல்லணுன்னா அது முத்துக்குமாரை தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். முத்துக்குமார் அதில் விளையாடினவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமார், விஷால், தீபக் அண்ட் அருணும் செகண்டாக எல்லாத்தையுமே இது பண்ணுவார், பசில்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிடுவார். ஸோ இவர் பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு என்ன சொல்கிறது, அந்த காம்படிட்டர் மற்றவங்க எல்லாருமே, இவங்க 4 பேருக்குமே வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல அவங்களோட கிளாப்ஸை கொடுத்துருந்தாங்க. முத்துக்குமார் வின் பண்ணதையுமே அங்கே பார்த்தீங்கன்னா எல்லார் முகத்துலேயும் நல்ல மகிழ்ச்சிங்க. ஏன்னா அவன் நிறைய தடவை நம்ம கூட சொல்ல சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னு. அது உண்மையாகவே இருந்தால் கூட, இல்லை பொய்யா இருந்தாலும் சரி, ஆனால் அவருக்காக அந்த இடத்துல எல்லாருமே வந்து ஏன் இதை நம்ம விரும்புகிறோன்னா, முத்துக்குமார் இப்போ இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணுறான், அதனால அப்ரிஷியேட் பண்ணுறோம். எல்லாருமே வந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, கிளாப்ஸ் பண்ணி தீபக்லாம் வந்து பரவாயில்லடா, உன் அப்பாவுக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சல்லடா அப்படின்னு சொல்லி பைக் இப்போ கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பேசுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் எல்லாத்தையும் இன்னொன்று கவனிக்கணும். சாச்சனா வந்து வேகமாக முதுகில் வந்து முத்துக்குமாரை வந்து அடிப்பாங்க. அப்போ அடிக்கும்போது அவருக்கு கோபம் வருது. கோபம் வந்துட்டு, என்ன இந்த மாதிரிலாம் அடிக்காத, வலிக்குது அப்படின்ற, வலிக்குதுன்னு சொல்லாத விதத்தில் இது மாதிரிலாம் அடிக்காத, அப்புறம் நான் திருப்பி அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவள் பாருங்க, அவளுடைய என்ன சொல்கிறது, அந்த சின்ன பொண்ணுன்றோம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு கிழவி இருக்குது. ஆமாம், அது என்ன பண்ணுது, நீ ஜாக்லின் அடித்தா மட்டும் அமைதியாக இருக்கிற, அப்போ ஜாக்லின் அடித்தா உடனே இவருக்கு திரும்ப திரும்ப கேட்குறாரு, என்னது சொல்கிற அப்படின்னா, இல்லை ஜாக் அடித்தா மட்டும் அமைதியாகிற, நான் அடித்தா ஒன்று பேசுகிறியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. அவர் போ அப்படின்ற மாதிரி தான் விட்டார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த பொண்ணு மேலே வர அந்த ஒரு இது புரிதலே எல்லாருக்குமே இருக்கு. அது என்னன்னா, பிக் பாஸை விட நம்ம விஜேஎஸ்க்கு தான் பிடிக்கும். அது விஜேஎஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, பேக் போனாக இருக்கிறாருன்றதுனால தான் எல்லாருமே இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணுக்கு பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் தயங்கினாங்க. இப்போவும் பேசாமல் தான் விட்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிப்போ அப்படின்ற, இதை திருத்த முடியாது, திருந்தாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு அங்கங்கே உட்காந்து சாச்சனாவை பற்றி பேசுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் நம்ம என்ன நம்மளோட இந்த இதுக்கே, இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கே ஒரு ஸ்டார் சொல்லலாம். அவங்க கப்பு கொடுக்கலாம் அப்படிலாம் தேவையில்லை நமக்கு. நம்மளோட ஸ்டார், நம்ம பார்த்ததில் நம்ம வியந்து பார்க்குறது, ரசித்து சிரித்து பார்க்குறது யாருன்னா சௌந்தர்யாவை தான். அந்த பொண்ணு பாருங்கள் எவ்வளோ புத்திசாலியான குழந்தை. ஏற்கனவே நேற்று ரயான் வந்து அந்த டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட பேண்ட்டு கிழிஞ்சிரும். எல்லாரும் பேண்ட்டு கிழிஞ்சிச்சின்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு சாதாரணமாக தான் சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணிடல, அது ஒரு சிரிச்சிட்டு இருப்பாங்க பேண்ட்டு கிழிஞ்சிருச்சுன்னு. ஆனால் இந்த பொண்ணு பாருங்கள், இது வளர்ந்த குழந்தை தாங்க நம்ம சொல்லணும். அந்த குழந்தை கொஞ்சம் புத்திசாலியாக இருக்குது, மற்றவங்கள பற்றி ஹர்ட் பண்ணாத ஒரு குழந்தையாக இருக்குது. அது என்ன பண்ணுது, பாவாடையை வச்சுக்கிட்டு சௌந்தர்யா என்ன பண்ணுறா, பாவாடையை வச்சு மறைச்சி அவனை கூட்டுட்டு போகிறா ரயானை. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு கேரிங் இருக்குது. அவனை மட்டும்தான் இல்லை, எல்லார்கிட்டையுமே அவளோட அந்த ஒரு தனித்துவமாக ஒரு கேரிங் பார்க்க முடியுது. அதனால தான் இவகிட்ட யாருமே வந்து அந்த டாஸ்க் நேரத்தில் ஒரு கோவப்பட்டால் கூட கேமாக, அடுத்த நேரம் அவங்களுக்கு அந்த கோபத்தை வந்து நீடிக்க முடியலன்னு எல்லாருமே சொல்கிறத நம்ம கேட்க முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே இதுவில் இந்த டாஸ்க், அந்த பசில்ஸ் டாஸ்க் முடிஞ்சதையும் A23 ரம்மிக்கு சௌந்தர்யா என்ன பண்ணுறா, இதை சொல்ல தான் வந்தேன். சௌந்தர்யா என்ன பண்ணுறா, நம்ம முத்துக்குமாரை கையை பிடிச்சி இங்கே வா உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு இது மாதிரி போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த A23 ரம்மி. அதில் வந்து இங்கே மூளை உள்ளவர்கள் மட்டுமே ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுக்கிட்ட போயிட்டு 2 பேரும் 2 கார்னரில் நிற்க வச்சுட்டு இவ சொல்லுவாள், அந்த கையை காமிச்சு நான் வேணால் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை வந்து இந்த கையை காமிச்சு, நீ தாண்டா முத்து, என் மூளை உள்ளவங்க தான் ஜெயிக்க முடியும், உனக்கு தான் மூளை நிறைய இருக்குதுரா அப்படின்ற மாதிரி இவங்க சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக
அந்த என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு குணங்க அந்த பொண்ணுக்கு காமிக்குவாங்க. உடனே அவன் பாருங்க, அவன் காம்படிட்டரை 2 பேருமே வின்னராகவும் இருக்கலாம் ரன்னராகவும் இருக்கலாம், இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப புரிதல் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். உடனே அவன் என்ன பண்ணுவான், நீ தான் இங்கே ரொம்ப மூளை உள்ளவ அப்படின்ற மாதிரி அவளையும் காட்டுறான். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இந்த நைட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரவீந்தர் வந்து நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பார். ரவீந்தர் வந்ததுலேருந்து பேசுகிறாருங்க, தலை வலிக்குது பேசுனதே. அவர் ஏதோ பேசணும், வெளியில் எப்படி பேசிகிட்டு இருக்காரோ அந்த வேலையை அவர் இப்போ உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி அவர் நல்ல விஷயங்களையும் சிலதை சொல்ல தான் செய்கிறாரு. நிறைய பேருடைய விஷால்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. நீ உள்ளே பண்ண தவறு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவர் பேசுகிறாரு. ஏன்னா உள்ளே வந்து ஒரு தவறை பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு நான் ஐயோ அங்கேயே அதை யோசித்து சொல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு நாளைக்கு ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அவர் இவங்களெல்லாம் டம்மி பண்ணி அந்த எவிக்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கலான்னு நினச்சாரு, முடியல, ஃபெயிலியர் ஆகிட்டார். அதனால் என்ன பண்ணுறாரு, சரி அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணி அவர் பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாருங்க. அது நல்லது தான் பண்ணுறாரு. விஷால்கிட்ட சொல்கிறாரு, நீ அன்ஷிக்கிட்ட இப்படி நடந்தியா, எதுக்காக நடந்த அப்படின்னும் போது அவன் அதுக்கான விளக்கம் தரான். அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தர்யா விஷயத்தில் அவன் கில்ட்டாக ஃபீல் பண்ணதை அவன் வாயாலேயே அவன் சொல்கிறான். இது மாதிரி என்னால் திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்ல முடியல, ஆனால் கில்ட்டாக இருந்தது, அப்புறம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் அதுக்கு தான் விளக்கம் சொல்கிறார். நீங்கள் இங்கேயே இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு எண்டு கார்டு போட்டிங்கன்னா தான் உங்களால் வெளி உலக வாழ்க்கையில் ஃப்ரீயாக இருக்க முடியுன்றதுக்காக தான் உன்னை கேட்குறேன். அது மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்ககிட்ட கேட்டார். ரொம்ப நேரம் உட்காந்து விஷாலோட அவருடைய கான்வர்சேஷன் அந்த இடத்துல இருந்தது. இந்த விஷயத்துக்காக ரவீந்தரை வந்து நம்ம பாராட்ட வேண்டியது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியில் காட்டுறாங்க. வெளியில் வந்து நைட்டு ஜாக்லினும் சௌந்தர்யாவும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு மனசே சரியில்லை மதியத்துலேருந்து. ஏன்னா கொஞ்சமாச்சும் பேசுவா ஜாக்லின்கிட்ட, அதுவும் பேசாமல் இருந்தா நேற்று காலையிலேருந்து 2 பேருக்குள்ளே நடந்த சண்டையினால். அவள் புரிய வைக்க பார்க்குறா ஜாக்லினுக்கு, உன்னோட இது எல்லாமே எனக்கு புரியுது, நான் பேசுனது தப்புதான் இல்லை, நான் அந்த சூழ்நிலையில் நீ பண்ணது எனக்கு வந்து ஹர்ட் ஆச்சு, என்னை வந்து ஒரு முட்டை வந்து ஒரு ஆஃப் பாயில் போடலான்னு நினச்சேன், நீ ஆனால் எனக்கு விடலை, அதனால் எனக்கு கோவம் வந்தது. அதே தீபக் பக்கத்தில் உட்காந்துருப்பார், இதை இவர் ரவீந்தரும் அட்ரஸ் பண்ணுவார். அந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக பேசிடுது, தீபக் எனக்கு விட மாட்டார், அதனால் அவர் இருந்தால் எனக்கு பிடிக்காது கிச்சனில் போகிறதுக்குன்னு தீபக் இருக்கும் போதே பேசிடுறது. அதை தான் நைட்டு ஜாக்லின் கிட்ட சொல்கிறாரு, இப்போ தீபக் அண்ணன் இருக்கும் போது என்னால் அங்கே பண்ண முடியாது, தீபக் ப்ரோ கிட்ட அவர் எனக்கு பிடிக்காது, நீ இருக்கிறன்ற ஒரு தைரியத்தில் நீ ஃப்ரெண்டுன்றனால தான் நான் உரிமையாக கேட்டேன், நீ அது மாதிரி. அப்போ அவங்க அதே விளக்கத்தை தான் சொல்கிறாங்க, இல்லை மச்சான் நீ கேட்டியன்னா மற்றவங்கெல்லாம் இந்த மச்சா மாமா என்னங்க பெண்களுக்குள்ளே எப்படி இதை பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. இதுக்கான விளக்கம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தது இவங்க 2 பேருக்குள்ளே நல்ல புரிதல் வந்துட்டு இந்த விஷயத்தை இன்னொரு விஷயத்தையும் உண்மையையும் வந்து என்ன பண்ணுறாங்க, சௌந்தர்யா வந்து ஜாக்லின்கிட்ட சொல்கிறாங்க, நான் முத்து என்ன ரொம்ப கலாய்ப்பான், எதை வேணால் பேசுவான், ஆனால் எனக்கு ஹர்ட் ஆகல ஜாக்லின், அவன் பேசினா கூட நான் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறேன், அது எனக்கு பெருசாக இல்லை. முத்து சீரியஸாக பேசினாவே எனக்கு காமெடியாக தான் தெரியும். ஆமாம், அது ஏன்னா ஒருத்தரை பிடிக்கும் போது அவங்க திட்டுனா கூட நமக்கு அது நல்ல விஷயமாவே எடுத்துக்குவோம், அதை பெருசாக கேர் பண்ண மாட்டோம்னு வச்சுங்க. அப்போது மறைமுகமாக முத்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை வந்து சௌந்தர்யாவே ஜாக்லின்கிட்ட சொல்கிறாங்க, முத்துவும் நானும் எவ்வளோ தான் கலாய்ச்சாலும் எவ்வளோ பண்ணாலும் அவன் என்னை பேசுவான், என்னால் பதில் தருவேன், அவன் கவுண்டர் கொடுக்கும் போது எனக்கு அந்த தமிழ் தெரியாததுனால எனக்கு சரளமாக கவுண்டர் கொடுக்க முடியாது, நான் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போயிடுவேன், இவன்கிட்ட பேசினா அவன் தப்பு பண்ணுறப்போ என்னால் கேட்பேன், அதையும் அவன் வேறு மாதிரி மாற்றிடுவான் அவன் பேச்சு திறமை இல்லால, ஆனாலும் எனக்கு அவனோட கேம் அவன் விளையாடுறான்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ஜாக்லின்கிட்ட சொல்கிறாங்க. ஜாக்லின் முகம் கொஞ்சம் அப்படியே டவுட்ஃபுல்லாக ஆகுது, ஆனால் திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வாதத்தையே திரும்பி வைக்கிறாங்க. ஜாக்லினை பார்க்கவும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளை எதுவுமே பேசிடக்கூடாது, ஆனால் அவங்க பேசிடுறாங்க நிறைய விஷயத்தில். அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் எல்லாரையும் நாமினேஷனில் கொண்டு வந்து நான் எல்லாரையும் பேசினா கூட நான் உன்னை பேச மாட்டேன்றனே, உனக்கு அது புரியுதா, எதுக்காக நான் அப்படி பண்ணுறேன்றத உனக்கு அது புரியுதா, நீ என்ன ஃப்ரெண்டாக உன்னை வந்து நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். ஜாக்லினை நீ 1000 சொன்னாலும் சௌந்தர்யா
சௌந்தர்யா நேருக்கு நேர் பேசுவான், நீ பின்னாடி தான் பேசுவேன், பேக் ஸ்டாப்பிங் தான், உன்னை பற்றி எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ சொல்ல மாட்டேன் அவனை நாமினேஷன் கொண்டு வர மாட்டேன்னுவா. ஆனால் பின்னாடி எல்லாருக்கும் வந்து வேறு மாதிரி தூபம் காட்டு போவேன், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியுமா? ஆனால் இன்னொன்று விஷயமும் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஜாக்லின் கிட்ட வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, கேம் பாதிக்குதுன்றதுனால கேமை என்னால் விளையாட முடியலப்பா, அது டிஸ்டர்பாக இருக்குது, நான் உன்னை குறை சொல்கிறேன்னு இல்லை அப்படின்றத இவங்க நிறைய சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் ஒரு புரிதலுக்கு வராங்க, 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல புரிதல். ஆனால் இவங்களுக்குள்ளவும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஏதோ இவங்களும் ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க. அது வந்து எப்படி என்னன்னா, ஒரு சில நேரத்தில் இவங்க மைக் போடாமல் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. பாத்ரூம்லலாம் பேசும்போது எல்லாருமே அப்படி நிறைய திருத்துவலை பண்ணி ஆமாம் நிறைய பேசுகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது. அது இன்னொன்று பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் எல்லாரையும் வந்து ஒன்று பேசுகிறாங்க. மஞ்சரி கூட அவ்வளோ க்ளோசஸ்ட்டாக இருந்தாங்க போன வாரம் வரைக்கும். ஆனால் மஞ்சரி வெளியில் போயிட்டாங்க, அது போன வாரம், சரிங்களா? அப்போ வந்து இவங்க வந்து ஒரு விதத்தில் சௌந்தர்யாவுக்கு ஒரு சேஃப் ஜோனாகவே தான் விளையாடுறாங்கன்னு நமக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. ஏன்னா வந்து அப்படி இப்படியும் யோசிக்கும் போது, ஒரு கேமுன்னு பார்க்கும்போது இப்படியும் அப்படியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப சூப்பராக அவங்க சொல்ல வந்த கருத்துக்களை அழகாக தெளிவாக ஜாக்லின் கிட்ட பேசுகிறாங்க. ஜாக்லினும் அவங்க பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி மச்சான், இனிமேல் நீ கேம் விளையாடு, இந்த 2-3 வாரம் நான் எப்படி கொஞ்சம் தள்ளி இருந்தனோ அது மாதிரி இருந்துக்கிறேன். ஏன்னா நீ சொல்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் உன்னால் கேம் விளையாட முடியாதுன்னு, அதனால் நான் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறேன், வெளியில் போய் கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ என் கூட அப்படிலாம் பேசாமலாம் இருக்காது, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நீ கூட பேசு, நீ வந்து பேசாமல் இருக்கிறத சொல்லாத. நடுவில் பாருங்கள், அந்த பொண்ணு அடிக்கடி நிறைய விஷயங்களை மறந்துடுது. இப்போ நான் எதுக்காக பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்களை பேசுது. நடுவில் தர்ஷா வந்து பேசுவாங்க, இந்த பொண்ணு பேசுகிற இன்ட்ரெஸ்ட்டில் தர்ஷா எதுக்காக வந்தாங்கன்னு கூட மறந்துடுது. ஸோ இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தையோட புத்தியும் இருக்குது, அதே நேரத்தில் நல்ல ப்ரில்லியண்ட்டாகவும் அந்த சௌந்தர்யா வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ காலையில் சாட்டர்டே காலையில் நம்ம லைவில் பார்த்துட்டு இருக்கிற விஷயமும் அங்கே போகுது. பார்த்திங்கன்னா தீபக், முத்துக்குமார், அப்புறம் வந்து இவர் தான் ஃபேட்மேன் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரை பற்றியும் திரும்பவும் ஒரு ரிவ்யூ உள்ளே போயிட்டுருக்குது. அலசி பேசுனதையே திரும்ப தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், இவர் வந்து திரும்பவும் அவர் முத்துக்குமாருக்கு நல்லா, அதாவது நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டாரு. இனிமே நம்மளே யோசிக்கிறோம், அப்போது முத்துக்குமாருக்கு டைட்டில் போட்டுட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.